கேட்டீங்க வந்த? உன்னதான் கேக்குறேன், காது கேட்கல? யார கேட்டீங்க வந்த? உன் நிழல் கூட இந்த வீட்டுல படக்கூடாது. மீறி வந்தன்னு வச்சுக்கோயேன், வெட்டியே போட்டுருவேன். ஏன் இது என் அத்தை வீடு தானே, எனக்கு இல்லாத உரிமையா? என்ன அத்தை லொத்த? என்ன உரிமை இருக்கு உனக்கு? என்ன உரிமைன்னு கேக்குற? சொந்தக்காரனு வீட்டுக்குள்ள விட்டா சொந்த வீட்டுக்கு சூனிய வைக்கிற வெக்கமால உனக்கு? அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில எங்க குழந்தைய உன் குழந்தைன்னு சொல்லிட்டல, வெக்கமாவே இல்லையா உனக்கு? இது பாருங்க மாமா, மாமாகியமான அசிங்கமா சொல்றேன், பாய் கிழிச்சு சொல்றேன். யாருக்கு யாரு மாமா? தச்சிப்ப மூஞ்சி முகர கட்டியா. கார்த்தி அண்ணா கலை, இந்த இதோட பெட்டி படுக்கலாம் தூக்கி மூஞ்சில ஏறி. மாமா என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. உனக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாது. உன்னெல்லாம் வேற லெவலுக்கு அவமானப்படுத்தணும். ஏதோ போனா போட்டுன்னு விடுறேன். உன மறுபடியும் நான் வீட்டுக்குள்ள விட்டுன்னு வச்சுக்க, நீ என்ன தெரியுமா பண்ணுவ? தூங்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய கல்லை தூக்கி எல்லார் மண்டையிலும் போட்டு கொண்டுருவேன். சைக்கோ, நீ ஒரு கேவலமான 420 ஃப்ராடு. கிளம்பு. என்ன லுக்கு? இன்னொரு தடவை உன இந்த இடத்துல நான் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், பார்த்த இடத்துலயே கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன். இல்லனா போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன். எது வசதி? அண்ணா என்னடா நொன்ன? என்ன இல்லண்ணா, அம்மா வேற வீட்டுல இல்ல. இப்ப அவளை வீட்டு விட்டு வெளில போக சொன்னா அவ எங்கன்னு போவா? அவளுக்குன்னு வேற யாருன்னு இருக்கா? அடி செருப்பு கழட்டு. டேய், யாருக்குடா நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிற? டேய், உனக்கு வெக்கமாவே இல்லையாடா? நீ என்னடா அவளுக்கு வந்து பவுன்சரா இல்ல பாடி கார்டா? ஏப்பா தள்ளபடி வேறப்பா பாடி கார்டு முனீஸ்வர மாதிரி கூடிய சுத்திட்டு இருக்கிற. ஏய், தம்பிலாம் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஒண்ணு பண்றா, இந்த பெட்டியெல்லாம் தூக்கி போட்டுற மாதிரி தலையில வச்சுட்டு அவன் முந்தானி புடிச்ச பின்னாடி போகும்போது தட்டிட்டே போ ஜால்றாவன். அப்படி இல்லண்ணே, நான் என்ன சொல்றேன், போயிடு அப்படியே. சோத்துல இருந்து காலனா கூட கிடைக்காது, தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். மாமா, இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க என்ன சரியாவே புரிஞ்சுக்கலையே மாமா. ஏய் ஸ்வேதா, ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்க. மரியாதார் தலைவாசல் மிதிக்காதன்னு சொல்லிருக்காங்க. உன் துணி மூட்டை முடிச்சலாம் இப்படி தூக்கி விட்டறிஞ்சதுக்கு அப்புறம் சூடு சொன்ன எல்லாமே நின்னு பேசிட்டு இருக்க. அறிவில்லையா உனக்கு? சீ, கிளம்பு. சரி, நான் மனசுல நினைக்கிற சில விஷயங்களை உங்ககிட்ட பேசிட்டு கிளம்புறேன். இது பாருங்க, இவ்ளோ காரியங்களையும் நான் பண்ணது உண்மைதான். அதுக்கு காரணம் வேற எதுவும் கிடையாது, உங்க மேல வச்சிருக்கிற அன்பும் காதலும் தான். ஒரு காலத்துல நீங்களே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இதோ இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எனக்குள்ள ஜெயிக்கணுங்கிற வரை தலை தூக்கி நின்னுச்சு. வெண்ணிலா உங்க மனைவி ஆனதுக்கு அப்புறமும் உங்களை சொந்தமாக்கிக்கணும்னு துடிச்சேன். அதுக்கு காரணம் உங்க மேல வச்சிருந்த காதல் தான். சரி, நான் ஒத்துக்கிறேன், அது தப்புதான், தப்புதான். ஆனா என் காதல் நான் சாகுற வரைக்கும் என் மனசுல இருந்து சாகாது. எப்படி என் மனசுல இருந்து உங்களை பிரிக்க முடியாதோ அதே மாதிரிதான் நீங்க போக சொன்னாலும் நான் போக மாட்டேன். இந்த வீட்டை விட்டு வேணா நான் போகலாம், ஆனா இந்த ஊரை விட்டு நீங்க என்ன அனுப்ப முடியாது. ஏன்னா நான் இங்கதான் இருப்பேன். என் மனசுல நான் நினைச்ச நம்பின வாழ்க்கைய வாழற வரைக்கும், ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கிற வரைக்கும் ஸ்வேதா இந்த மண்ணை விட்டு போக மாட்டா. ஏய், பெட்டி எடுத்துட்டு வா. நான் சொல்லல, இதுங்க வராதுன்னு இப்பதான் நினைச்ச, சொல்லி வாய முடியல வந்து நிக்குது. ஏய், உனக்கு நான் சொல்லிட்டேன், நாங்களாம் உன் மேலே பாசம் வச்சுருக்கோம். அதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா இதுக்கு மேலே அமைதியாக இருக்க மாட்டேன்.
இதுக்கு மேலே நீ வந்து ஸ்வேதான்னு ஜாடா தட்டிட்டு வச்சுக்கோயேன், சத்தியமா சொல்ல பொண்ணே போட்டுருவேன். ஏய் ஒழுங்கு வீட்டுக்குள்ள போடா போடா. உள்ள போங்க. ஏய் பாத்திரா வேற கூலிங் கிளாஸை போட்டு கீழே விழுந்து வச்சானா. ஏய் போதும்டா வரலையே விட்றா. ஐயோ போதும் உனக்கு வர டான்ஸ் வரல விட்டு கண்ணாடி கட்ட கீழே விழுந்துட போற. அப்புறம் என்ன கும்பலா பொண்ணு பார்க்க போயிருந்தியா? இல்ல நானே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்தேன். வயசான காலத்துல ஏன் உனக்கு டிஸ்டர்ப் பண்ண? யாருக்கு வயசாச்சு? உனக்கு. சரி நமக்கு சரி விடு. இப்ப எதுக்கு இதெல்லாம்? என்ன விசேஷம்? சந்தோஷம் மாப்ள. பையன் அதாவது உலகத்திலேயே உன்னதமான உறவு தாய்மாம உறவு. அந்த உறவே நீ எனக்கு கொடுத்துருக்க. அதான் சந்தோஷத்துல சீர்சனத்தை செய்ய சும்மா ஆட்டம் படுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பந்தா வந்திருக்கேன். தங்கச்சி இது எப்படி இருக்கு? அன்னைக்கு கேட்டியே என்னென்ன மருமகளை தூக்கலையான்னு. இப்ப பாத்தியா சும்மா ஆட்டம் பாட்டத்தோட சீர்சனத்தை செஞ்சுட்டு இப்ப இந்த அண்ணன் கர்வத்தோட மருமகளை தூக்க போறேன். ஓகேவா? சரிங்க. என்ன தங்கச்சி என்னாச்சு? ஏன் இப்ப கண் கலங்குற? இல்லன்னு தாய் மாமன் செய்யறதுக்குன்னு எனக்கு கூட பிறந்த அண்ணன் யாருமே இல்லைன்னு மனசுல சின்ன கலக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. அத நீ நிறைவேத்திட்டன தங்கச்சி. இனிமே இந்த அண்ணன் இல்ல நொண்ண இல்லன்னு அழுதுட்டு இருக்க கூடாது. உனக்காக இந்த அண்ணாமலை அண்ணன் இருக்கான். உனக்கு ஏதாவது கஷ்டம் நீ கண் கலங்கி நின்னா அப்ப இந்த அண்ணாமலை என்ன பக்கத்துல வந்து நிப்பான். தேங்க்யூ. 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 கலை கவலைப்படாதம்மா. கூடி சீக்கிரம் மருந்து மனசு மாதிரி உன் கூட நல்லபடியா குடும்பம் நடத்துவான். அதுக்கப்புறம் இன்னும் 1 வருஷத்துல நீயும் ஒரு குட்டி பாப்பாவோட நிக்க போற. அந்த பாப்பாவுக்கும் இந்த அண்ணாமலை தான் சீர் செய்வான். அதாம ஆசை. மாமா என்ன வீட்ல இருந்து வேணா வெளியே அனுப்பலாம். ஆனா இப்ப உங்க வீட்டுக்கு எதிர்க்கு டென்ட் போட்டிருக்கேனே, இங்க இருந்து நீங்க என்ன வெளியே அனுப்பவே முடியாது. இப்போவாவது என் மனசுக்குள்ள உங்க மேல இருக்கிற காதல புரிஞ்சுக்கோங்க மாமா. காலம் பூரா உங்க பார்வையில நான் பட்டுக்கிட்டே தான் இருப்பேன். உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க என்ன ஒதுக்கி தள்ளவே முடியாது. மூச்சு காத்த உடம்ப விட்டு பிரிக்க முடியுமா? அது போயிட்டா அதுக்கப்புறம் அத பொண்ணு தானே சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களும் அப்படிதான். என்னையும் நீங்க அப்படிதான் நினைக்கணுங்கிறது என்னோட ஆசை மாமா. அப்படி ஒரு விஷயத்த கண்டிப்பா நான் உருவாக்கியே தீர்வேன். இவன் இதுக்கு மேல விடக்கூடாது. கண்டம் தட்டமா வெட்டி முத்து மாமா போட்டு கொஞ்சம் அமைதியா இரு முத்து மாமா. ரோட்ல போறவங்கள பார்த்து தெரு நாய் கொலைச்சா அத கண்டுக்காம ஒதுங்கி போறது இல்லையா? அப்படி நினைச்சுக்கோ முத்து மாமா. இப்பதான் நீ அவளை சரியா புரிஞ்சிருக்கிற. ஆனா அதுலயும் ஒரு சின்ன தப்பு இருக்கு. வாயிலா ஜீவனை கேவலப்படுத்த கூடாது. அது பாவம் நன்றி உள்ளது. இவ வேற. குருஜி வாங்க சாமி. வணக்கம். வணக்கம் சாமி. ஓம் நம சிவாய. நல்லா இருங்க. நீங்க 2 பேரும் வாங்க. சரி கொடுக்கலாம் வாங்க. ஓம் நம
சிவாய. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாங்க. ஆமா. என்னாச்சு சாமி? ஆசீர்வாதம் கொடுக்காம எந்திரிச்சிட்டீங்க. நாங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமா? உங்க குழந்தைய ஆசீர்வாதம் பண்றப்போ என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உறுத்தல். அவன் ஜனித்த நேரம் சரியில்லை. அதனாலதான் அவன் பிறந்த உடனேயே உங்க வீட்டுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அவனோட தசா புத்திப்படி அப்பாவும் பிள்ளையும் 7 வருஷம் பிரிஞ்சிருந்திருக்கணும். மீறி சேர்ந்ததுதான் இவனோட பிரச்சனையே. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? இதுக்கு வேற வழியே இல்லையா? எந்த வழியுமே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அந்த ஆண்டவனை வேண்டிக்கங்க. ஓம் நம சிவாய. நான் வர்றேன். சாமி 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 நில்லுங்க சாமி. திருத்தணிகையோட தசா புத்தியில இருக்கிற தோஷத்தை போக்குறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். இனிமே எனக்கும் சரி என் முத்து மாமாக்கும் சரி இவனை பிரிஞ்சு வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு பரிகாரத்தை சொல்லுங்க சாமி. பரிகாரம் ரொம்ப கடுமையானதுமா. அதனாலதான் நான் அதை சொல்லாம போறேன். பரவாயில்ல சாமி, எவ்வளவு கடுமையா இருந்தாலும் நான் செய்யறேன். அந்த பரிகாரத்தை பண்ண நினைச்சு நீ காரியத்துல இறங்குனா உன் உயிருக்கே ஆபத்தாயிடும். சாமி, என்ன பரிகாரம் வேணாலும் நான் செய்யறேன். வெண்ணிலா, அதெல்லாம் வேண்டாம். உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாரு, போதும். நீ ஒரு பரிகாரமும் பண்ண வேண்டாம். நான் குழந்தை பிரிஞ்சிருந்துறேன். பரவாயில்ல. இல்ல முத்து மாமா, இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம திருத்தணிகையோட சேர்ந்து இருக்கலாம்ல. பாருங்க சாமி, எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு. அது அத்தனையும் தாண்டி ஆத்தா என் மகனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கா. ஆனா இவன் பிறப்புல கோளாறு இருக்கிறது நீங்க சொல்லிதான் இப்ப தெரியுது. அதை தீக்கிறதுக்கு என்ன பரிகாரம் வேணாலும் நான் செய்யறேன். கண்டிப்பா அந்த தெய்வம் எனக்கு துணை இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்லுங்க சாமி. நாகவனத்துல 5 தல நாகம்னு ஒண்ணு இருக்கு. அதோட பாதுகாப்புல ஒரு நாகலிங்கம் இருக்கு. அதுக்கு பல தடைகளை தாண்டி நீ பாலாபிஷேகம் செஞ்சாதான் உன் தோஷம் நீங்கும். சரிங்க சாமி, நான் பண்றேன். ரொம்ப கடுமையான விரதத்தை மேற்கொண்டு பால் குடத்தை தலையில தாங்கிக்கிட்டு நீ அந்த காட்டுக்குள்ள போய் நாகவனத்தை அடையணும். அந்த வனத்துக்குள்ள போய் நாகலிங்கத்துக்கு எதிரா பால் குடத்தை வச்சுட்டு லிங்கத்துக்கு எதிரா ஒரு நெருப்பு வளையத்தை உண்டாக்கணும். அந்த நெருப்பு வளையத்துக்குள்ள அமர்ந்து நான் உனக்கு உபதேசிக்கிற 7 மந்திரங்களை நீ சொல்லணும். சரிங்க சாமி, அந்த மந்திரத்தை சொல்றேன், சொல்லுங்க நீங்க.
நெருப்பு வளையம் நீ மந்திரங்களை சொல்ல சொல்ல உன்னை நெருங்கி வந்துகிட்டே இருக்கும். அந்த நெருப்பு வளையம் உன்னை நெருங்கிறதுக்கு முன்னாடி அந்த மந்திரங்களை நீ சொல்லி முடிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த நெருப்புக்கே நீ இரையாக வேண்டியிருக்கும். இப்படி உயிருக்கு ஆபத்தான ஒரு செயலை மேற்கொள்றதுக்கு பதிலா 7 வருடங்கள் இந்த குழந்தையையும் அப்பாவையும் பிரிச்சு வைக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுதுமா. இல்ல சாமி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படியாவது இந்த பரிகாரத்தை நான் செய்யறேன். உங்க ஆசீர்வாதம் எனக்கு கூட இருக்கணும். அதே மாதிரி ஆத்தாவோட அருளும் எனக்கு வழி காட்டும். இத பாரு, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா இருக்குமா. நீ நினைச்சது யாவும் கை கூடட்டும். யாத்திரை முடிச்சு நான் மறுபடியும் இங்க வந்து பாக்குறேன். எல்லாம் அவன் செயல். நமசிவாய, நமசிவாய, நமசிவாய. வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருங்க. நல்லதுமா. நீங்க என்ன சந்திச்சு பேசணும்னு சொல்லி வர சொன்னதா சொன்னாங்க. ஆமாங்க ஐயா. அது ஒன்றும் இல்லை, குருஜி வீட்டுக்கு வந்திருந்தாரு. வெண்ணிலாவை நாகவனத்துக்கு போய் சிவலிங்க பூஜை பண்ண சொல்லியிருக்காரு. அவள் தான் குழந்தைக்கு தோஷம் தீருனாரு. ஆனால் இது ஆபத்தான விஷயம். எனக்கு இது உடன்பாடு கிடையாது. ஆனால் வெண்ணிலா அடம் முடிக்கிறா. அவர் என்ன சொன்னாருன்னா, இதெல்லாம் உங்ககிட்ட பேசலாம் தான் உங்களை வர சொன்னேன். எல்லா ஏற்பாடையும் பண்ணிடலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த பூஜையில கலந்துக்கிறது கிட்டத்தட்ட உயிரையே பணைய வைக்கிற மாதிரி. இத வெண்ணிலா கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணுமா? பண்ணிதான் ஆகணும் சாமி, வேற வழி இல்ல. நீங்க தான் ஏற்பாடெல்லாம் பண்ணணும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நன்றி சாமி. அப்ப வரங்க ஐயா. வரேன். வாங்க. கலை, தட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. சரி. ஸ்வேதா, உத்தரசன் எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கான் பாரு. வெளியில தீ பிடிச்சா இவ்வளவு வேகமா போகணும்ல, அதான். இதுக்கு பேருதான் விதி வலியதுன்னு சொல்லுவாங்க. விதியில இருந்து தப்பிக்கிறதுக்காக நாம பூமியை தோண்டி உள்ள போய் உட்கார்ந்து இருந்தாலும் அந்த நேரம்னு வரும்போது பூமியே பொழந்து நம்மள தூக்கி வெளியில வீசிட்டு. அப்பேற்பட்ட சக்தி விதிக்கு இருக்கு. மாமாவோட விதியும் பாவம் அப்பேற்பட்டதானே. அதனாலதான் தூங்கிக்கிட்டு இருந்தவரை மெல்ல நோக்கி அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. பாவம் என்ன பண்ண போறாரோ என்னமோ. ஐயோ, இந்த வெண்ணிலா வேற எப்படி கஷ்டப்பட்டு கதற போறாளோ. 4 குழந்தைங்க, ஐயோ 4 அழும். நினைச்சா பாவமா தான் இருக்கு, என்ன பண்ண முடியும். வாட்ச்மேன் ஐயா சொல்லுங்க. எரிஞ்சிருச்சு, போன் வந்துச்சு, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. ஐயா நம்ம இல்லைங்களா? அப்படி இல்ல, எதுவும் நடக்கலைங்கய்யா. எதுவும் நடக்கலையா? ஆமாங்கய்யா. எனக்கு என்ன சரி, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சா? ஃபயர் ஆக்சிடென்டா? இல்லைங்களா ஐயா, நைட் ஷிஃப்ட் தான் நடந்துட்டு இருக்கு. வாங்கய்யா, வந்து பாருங்கய்யா. யார் போன் பண்ணிருப்பா? யாராவது வேண்டாதவங்க போன் பண்ணிருப்பாங்கய்யா. பப்ளிக் பிளேஸ்ல பாம் வச்சிருக்கேன் தான் போன் பண்ணுவாங்க. நம்ம மேல எரிஞ்சு போச்சு, நீ போன் பண்றான். பெரிய கிட்ட தொடங்க. சரிங்க, என்ன எதுன்னு பாத்துக்கோங்க. சரிங்க ஐயா, பாக்குறேங்க. இல்ல ஒண்ணு இல்லைங்க, வரேங்க.
டேய் கட்ட பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிவேடா நீ இல்ல ஒரு ஆம்பளையாடா தண்ணி போட்டா பொண்டாட்டி எடுத்தியா மனுஷனாடா சும்மா யார் பண்ணீங்க? எந்த ஊர்? என்ன பிரச்சனை? ஐயா நம்ம ஊரு தாங்க ஐயா, என் ஃப்ரெண்டு தான். இவன் பொண்டாட்டி என்கிட்ட வந்து ஒரே அழுகுங்க ஐயா. அவளை நடுத்தருவுல விட்டுட்டு இவன் பாட்டுக்கு இன்னொரு பொண்ணை சேர்த்துக்கிட்டாங்க ஐயா. கூப்பிட்டு கேட்டா என்கிட்டயே தகராறு பண்றாங்க ஐயா. அடிக்க வராங்க ஐயா. ஏய் நீங்களே வந்து நியாயத்தை கேளுங்க ஐயா. தம்பி, என்னவா பிரச்சனை? கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணலாமா? ஒழுங்கு மரியாதையா கட்டின பொண்டாட்டி கூட வாழ்ற வழியை பாரு. உத்தரசையம் ஊருக்கு பெரிய மனுஷன்டா. அவரு பேசிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க. ஏய், பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு தகுதி வேணாமாடா? இவரு 2 பொண்டாட்டி கட்டி பஞ்சாயத்துல மான மரியாதை எல்லாம் போய் தலை குனிஞ்சு நின்னாரு. இவர் வந்து என்ன கேக்குறாரா? என்ன பேச்சு பேசுற? ஏய், உண்மை தானடா பேசுறேன். இவரு மாதிரி தப்பு பண்ண புருஷனையே குழந்தையவே கீழே போட்டு தாண்டி காப்பாத்தர் பொண்டாட்டி நமக்கு கிடைக்கலையே. ஐயா மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணும்டா. வீட்டுக்குள்ள ஒண்ணு, வெளியில டென்ட் போட்டு ஒண்ணு, ரெண்டையும் மெயின்டைன் பண்ற அளவுக்கு அவருக்கு வசதி இருக்கு, தகுதி இருக்கு. நாமெல்லாம் அப்படியா கேவலப்படுறோம்? இவரெல்லாம் பஞ்சாயத்து பண்ணா ஊர் விளங்குமாடா? இவரெல்லாம் என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பேசிட்டு இருக்கிற? உண்மைதானே பேசுன? உண்மை எதிரா உண்மை? என்னையா உண்மையை பேசினா மேல கேட்கிறேன், கையடியா? ஏய், குடிச்சிருக்கேன்னு பாக்குறேன், கொன்னு போட்டுருவோம் சொல்லிட்டேன். உண்மையை சொன்னா கோவம் வருதையா? முதல்ல மேல இருந்து கையடியா? யோ, நான் சொன்னது உண்மையா பொய்யா? வீட்டுல ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சிருக்கியா இல்லையா? சொன்ன அடிக்கிற ஒன்ன. எவ்வளவு தைரியம் தான் என் மேலே நீ கை வைப்ப? வேணாங்க, நான் பாத்துக்கிறேன். ஏதோ தண்ணியை போட்டு பேசிட்டான் குடிக்காரப்ப, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? உங்களை கொஞ்சம் என்கொயரி பண்ணணும். ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. ஸ்டேஷனுக்கா? ஆமா சார். ஏன் சார், என்னாச்சு? என்ன பிரச்சனை? சார், உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க ஒரு ஆளை அடிச்சு கொண்டதா நேர்ல பார்த்த சாட்சி இருக்கு. முத்து மாமா, என்ன முத்து மாமா இப்படி சொல்றாங்க? இரு சார், ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன். நீ ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல சார். சார், நேத்து நைட் நீங்க வெளில போனீங்களா இல்லையா? ஆமா சார், போனேன் சார். ஆனா என்ன விஷயமா போனீங்க? நான் சார், ரைஸ் மில்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு கால் வந்துச்சு, அதை பார்க்கறதுக்காக போனேன். உங்களுக்கு யார் தகவல் கொடுத்தா? யாரு தகவல் கொடுத்தாலும் தெரியாது சார், கால் வந்துச்சு, அதனால போனேன். சரி, போனீங்க. ரைஸ் மில்ல தீ பிடிச்சிருந்ததா? இல்ல, அது ஒரு ஃபேக் கால். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல சார். சரி, வர்ற வழியில வேற ஏதாவது சம்பவம் நடந்துச்சா? வர வழியில 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அது என்ன ஏதுன்னு நின்று கேட்டேன். அப்ப ஒருத்தன் குடிச்சிருந்தான், தேவையில்லாம குடும்பத்தை பத்தி எல்லாம் தப்பா பேசினா. எனக்கு கோவம் வந்துச்சு, ஓங்கி ஒரு அப்ப போயிட்டேன். அவன் கீழே விழுந்துட்டான், அவ்வளவுதான் சார். அடிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு அடிச்சீங்க? நீங்க அடிச்சதுக்கு அப்புறமும் அவர் மறுபடியும் வாக்குவாதம் பண்ணாரா? சார், அடிக்கிறது என்ன சார் அளவு? ஸ்கேல் வச்சு அடிச்சேன், கோவத்தில் அடிச்சேன் சார். அவன் குடிச்சிருந்தான், அவன் கீழே விழுந்துட்டான். கூட இருக்காlu போங்கன்னு சொன்னா நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன், அவ்வளவுதான் சார். சார், நீங்க சொல்ற கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஒரு அடி அடிச்சேங்கிறீங்க, அதுல விழுந்தவன் எந்திரிக்கவே இல்லைன்றீங்க, கூட இருக்கிறவன் சொன்னான்றதுனால கிளம்பி வந்துட்டேன்றீங்க. என்ன சார் கதை இதெல்லாம்? உங்க கதையெல்லாம் கோர்ட்ல வச்சு விசாரிப்பாங்கல்ல, அப்ப வந்து சொல்லுங்க. இப்ப கிளம்புங்க ஸ்டேஷனுக்கு. ஐயோ சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? என் மாமா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு. என்னடா பிரச்சனை? ஒண்ணுலடா, முத்து மாமா யாரையோ அடிச்சு கொண்டுட்டுதா இவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. என்னன்னு கேளுங்க. சார், இவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். இந்த பாருங்க, ஆளுக்கு சீன் கிரியேட் பண்ணாதீங்க. இப்ப அவரே ஒத்துக்கிட்டாரு ஒரு ஆளை அடிச்சுட்டு வந்தான்னு. அவர் இப்ப உயிரோட இல்ல, அடிச்சது இவருதாங்கிறதுக்கு பக்காவான சாட்சி இருக்கு.
வேற எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. சார் தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க சார், இவன் அப்படியெல்லாம் பண்ணிக்க மாட்டான் சார். ஐயோ வேணாம் சார், தயவு செஞ்சு வேணாம் சார். அந்த சாமியார் அப்பவே சொன்னாரு, பரிகார பூஜைக்கு முன்னாடி ஏன் முத்து மாமா வெளியில போன, ஏன் முத்து மாமா இப்படி பண்ண, தலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி ஒரு செய்தி வந்துடுச்சு. ஒண்ணு இல்ல வெண்ணிலா, நான் சொல்றேன் எனக்கு ஒண்ணாகாது, விடு. பெரியப்பா, உயிரை கசக்கி பிழிகிற மாதிரி ஒரு பாச காட்சி பாருங்க. குடு நல்லா இருக்கு பாருங்க. நல்லா விசாரிச்சு பாருங்க சார், கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் சார். சார் உங்களுக்கே நல்லா தெரியுமே சார், அவர் ஊருக்குள்ள முக்கியமான ஆள் சார், அப்படிலாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல சார். பாருங்க, எங்களை வேலை செய்ய விடுங்க, தேவையில்லாம கலாட்டா பண்ணாதீங்க. முத்தரசன் சார், உங்க ஃபேமிலிட்ட சொல்லி ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுங்க. வெண்ணிலா மட்டும் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி திருத்தணிகைய என்கிட்ட ஒப்படைச்சா போதும், தானா மாமா வெளியே வந்துருவாரு. ஊரை வேணா வெண்ணிலா ஏமாத்தலாம், அவளுக்கு சாமியோட பக்தி இருக்கு சக்தி இருக்குன்னு என்னென்னமோ சொல்லி, ஆனா உண்மை என்கிட்டதான் இருக்குங்கிறது வெண்ணிலாவோட மனசுக்கு தெரியும்ல. ஆத்தா எனக்கு தான் துணையா இருக்கா, இனியாவது வெண்ணிலாவை தெரிஞ்சுக்க சொல்லுங்க. எப்படியாவது பெரிய வக்கீல ஏற்பாடு பண்ணி நான் என் முத்தரசன் மாமாவை காப்பாத்துவேன். ஆனா வெண்ணிலா வந்து என்கிட்ட சரண்டர் ஆகணும், அதுதான் என்னோட ஒரே ஒரு கண்டிஷன். என்ன உங்க மேடம் வருவாங்களா மாட்டாங்களா? இதோ உங்க ஓனர் அம்மா வந்துட்டாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வா வெண்ணிலா, வா வா. இவங்க தேவையில்லாம என்கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து என் கால்ல விழு, என் கால்ல விழுந்து கெஞ்சி திருத்தணியே என்கிட்ட ஒப்படைச்சிடு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட வயிற்றுல கொட்டிக்கிட்டதுனாலதான் பாவம் உங்களுக்கு எல்லாம் இத்தனை பிரச்சனை வந்து விடிஞ்சிருக்கு பாரு. நிறுத்தடி, விட்டா பேசிட்டே போற. உன்கிட்ட நியாயம் நேர்மை நீதி இதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் கிலோ எவ்வளவுன்னு கேக்குற ஆள் தானே நீ. நீ எதுக்கு அதெல்லாம் பத்தி பேசுற? உனக்கு என்ன தகுதி இருக்கு இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு? சி, அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்ல, நீயா இத பத்தி பேசுற? இத பாரு, உனக்கு ஆத்தா துணை இருக்கான்னு சொன்னல, ஆத்தா என்ன ஏன் கைவிட்டா என்ன ஏன் சோதிக்கிறான்ல எனக்கு தெரியாது. ஆனா என் முத்து மாமாவை காப்பாத்துறதுக்கான மன தைரியம் என்கிட்ட நிறையவே இருக்கு. நீ இதோட நீலி கண்ணீர் வடிக்கிறது உன் நடிப்பு இதெல்லாம் நிறுத்திக்க, இல்ல கொன்னே போட்டுருவேன். போடி வெளிய. நல்லா வேணும் போடிங்கறல. வெண்ணிலா, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே 10 ஐஸ்கிரீம் ஒண்ணு சாப்பிடணும் போல இருக்கு. இந்த மாதிரி என்னெல்லாம் யாராவது திட்டினாங்கன்னா அப்படியே நாக்கு புடுங்கி செத்துடலாம் போல இருக்கும். இப்படி எல்லாம் வார்த்தையால் அடிபடுறதுக்கு பேசாம கால்ல போட்டிருக்க தலையா அடி வாங்கிருக்கலாம். ஏய் வேண்டாம், அதுக்கப்புறம் விபரீதமான விளைவுகள் தான் ஏற்படும். வெளியே போடி, போடிங்கறல. ஏன் முத்து மாமாவை எப்படி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கூட்டிட்டு வரேன், அப்ப உன் மூஞ்சியை எங்க கொண்டு போய் வைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். போடி வெளிய. நான் சொல்றேன் அழாத வெண்ணிலா, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் யோசிக்கிறதெல்லாம் இந்த குழந்தைங்க பத்தி தான். அதுங்க பாவம் விவரம் தெரியாது, ஆனா ருத்ராக்கும் உத்ராக்கும் நல்ல விவரம் தெரியும். அப்பா கொலை பண்ணிட்டாருன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சினதுக்கு அப்புறமா அவங்க என்ன பத்தி என்ன இல்ல முத்து மாமா, சத்தியமா தெரியாது. அவங்க வந்தா மனசு வேதனைப்படும்னு தான் அவங்கள கூட்டிட்டு வரல.
உத்ராவுக்கும் ருத்ராவுக்கும் நீ வேலை விஷயமா வெளியில போயிருக்கேன்னு தான் சொல்லி வச்சிருக்கோம். சீக்கிரம் அப்பா திரும்பி வந்துரும்னு சொல்லி வச்சிருக்கேன். சரிங்க பாரு, நான் இப்படி உள்ள கிடக்குறேன். இந்த நேரத்துல நீ பரிகாரம் பண்ற அப்படி இப்படின்லாம் கஷ்டப்பட வேணாம். அது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம் வேணீங்களா? நீ விட்டு வெளியில நான் எப்படி ஒளிய இருந்துட்டு போயிடுறேன். நீ கஷ்டப்பட வேண்டாம். இங்க பாரு முத்து மாமா, என் மனசுக்குள்ள நிறைய நம்பிக்கை இருக்கு. எனக்கு எதுவும் ஆகாது. உன்னை இந்த விஷயத்துல இருந்து மீட் எடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீ வெளியில வருவ மாமா. அது நடக்கும், நடக்கும். டேய் பார்த்துக்கோடா. கவலைப்படாத மாப்ப, நான் பார்த்துக்கிறேன். ஸ்வேதா, என்ன யோசிக்கிற? வெண்ணிலா நாளைக்கு சொன்ன மாதிரியே பரிகாரத்தை செய்யறதுக்கு கிளம்ப போறா. பால் குடம் எடுத்துக்கிட்டு தனியா காட்டுக்குள்ள போக போறா. அவளுக்கு ரொம்பவே தைரியம். அம்மன் தான் கூடவே இருந்துகிட்டு அருள் செய்யறதால எதுவுமே ஆகாது, பரிகாரத்தை முடிச்சு முத்தர் சம்மாவை நல்லபடியா வெளியில கொண்டு வருவேன்னு ரொம்ப தைரியமா உள்ள போறா அவ. ஆனா அந்த தைரியம் தான் அவளுக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்க போகுது. நாம ஏதாவது பண்ணி அப்படி போறவள உயிரோட திரும்ப வர முடியாத அளவுக்கு பண்ணணும். என்ன பண்ண ஸ்வேதா? பெரியப்பா, நெருப்பு வளையத்துக்குள்ள உட்காந்து அவ மந்திரங்களை சொல்லுவா. அப்படி சொல்லும் போது அந்த நெருப்பு அவளை நெருங்கறதுக்கு முன்னாடி மந்திரங்களை சொல்லி முடிக்கணுங்கிறதுதான் அவளுக்கு இருக்கிற கட்டளை. ஆனா அப்படி இல்லாம அதுக்கு முன்னாடியே அவ எரிஞ்சு சாம்பல் ஆகணும். ஊத்திடலாம். கொஞ்சம் பொறுமையாயிரு. அவ 7 மந்திரங்களை சொல்லணும். இப்பதான் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. பொறுமையாயிரு. ராணி, 5வது மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டா.
ஐயோ நெருப்புண்ணே, காப்பாத்துங்க. ராணி, ராணி, ஐயோ ஐயோ நீங்க அந்த முத்தரசன் கேஸ் விஷயமா வந்த பொண்ணு தானே? ஆமா சார். சொல்லுங்க என்ன விஷயம்? எனக்கு வேற வேலை இருக்கு. சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அதான் அன்னைக்கே சொல்லிட்டேனேமா, கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க. நானும் அதுக்காக தான் சார் வந்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி என் முத்தரசு மாமாவுக்கு எப்படியாவது எப்பாடுபட்டாவது 7 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்துருங்க சார். என்னமா சொல்ற? இல்ல சார், அவரை இப்போதைக்கு வெளியே வரக்கூடாதுன்னு தான். சார் புரியுது. என்னடா இவ அன்னைக்கு அப்படி பேசினா இன்னைக்கு இப்படி பேசுறான்னு பாக்குறீங்கல்ல? என்னோட உண்மையான உள்நோக்கம் என்னன்னா, அவருக்கு எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் அன்னைக்கு அப்படி பேசினேன். நீங்க அன்னைக்கு 7 வருஷம் கிடைக்கும்னு சொன்னதுனால நான் நம்பிக்கையோட போனேன். ஆனா என் நம்பிக்கை தகர்ற மாதிரி சில விஷயங்கள் என்னை சுத்தி நடந்துருச்சு. அதனாலதான் மறுபடியும் நான் உங்களை தேடி வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. சார், நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறேன். ஆனா முத்தரசு மாமா 7 வருஷத்துக்கு உள்ளதான் இருக்கணும். அப்பதான் நான் நினைச்ச விஷயத்த சாதிக்க முடியும். சார், நீங்க எவ்வளவு பணம் எதிர்பார்த்தாலும் சரி சார், நான் உங்களுக்கு தரேன். என்னங்க சார்? என்னமா இது? முதல்ல பணத்தை எடுமா. எடுமான்னு சொல்றேன்ல, கேஷ் எடுமா. என்னமா இன்னைக்கு நல்லவ மாதிரி பேசுன? இந்த மாதிரி பணம் வாங்குற தேங்காய் முடி வக்கீல்லாம் பல பேர் இருக்காங்க. வேணா அங்க போய் பணத்தை கொடு. அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தோணுது. நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி சாட்சியும் ஆதாரமும் முத்தரசனுக்கு எதிராக தான் இருக்கு. அவனுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நீ தேடி வந்து கண்டிப்பா அவருக்கு தண்டனை கிடைச்சே தீரணும்னு சொல்றப்போ இதுல ஏதோ சதி இருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு உன் மேல சந்தேகம் வருது. இந்த கேஸ்ல இருக்கிற டவுட் எல்லாம் நோண்டி பாக்குறேன். கண்ணுல விளக்கண்ணிய விட்டாவது தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். வெளியே போமா, வெளியே போமாங்கிற கெட்டடைசே சார். எடுத்துட்டு வெளியே போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணிட்டேன்? சார் வேண்டாம், நான் எடுத்துறேன். நீதான் போன் பண்ணியா? ஆமா. என் பொண்ணுங்கடா. செல்ல பாப்பா. ஏய், என்னடி 2 குழந்தையும் நம்ம கைக்கு வந்துருச்சு, புருஷன் கூட நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துட்டாரு, உலகத்திலே நாம தான் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றோங்கிற மெதப்புல இருக்கியோ? இங்க பாரு, பேசாத. நான் பேசுறது மட்டும் தான் கேட்கணும். இது பாரு, முத்தரசு மாமா எனக்கு கிடைக்காதப்போ இனிமே இந்த தாலியை சுமந்துட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அதுல எனக்கு விருப்பமும் இல்ல. இந்த தாலி என் கழுத்துல இருந்ததுனாலதான் உன் புருஷன் எந்த ஆபத்தும் இல்லாம உயிர் பொழைச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ
இந்த தாலிய நானே என் கழுத்துல இருந்து அறுத்தெறிஞ்சதுக்கு அப்புறம் உன் கழுத்துல இருக்கிற தாலிக்கும் மதிப்பு இருக்காது.